25. வணக்கம். தினத்தகவல் செய்திகள். தமிழ்நாடு அரசு சார்பில் ரூபாய் 1,62,00,000 மதிப்பீட்டில் பனை பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா மாண்புமிகு வனம் மற்றும் கதர் கிராம தொழில்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா நரிப்பையூரில் தமிழ்நாடு கதர் வாரிய துறையின் சார்பில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜீத் காலோன், கதர் வாரிய இயக்குனர் சம்பத் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் முன்னிலை வகித்தனர். பனை தொழிலாளர்கள் பயன்பெறும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின்படி மாண்புமிகு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் பங்கேற்று அடிக்கல் நாட்டியதுடன் விழா பெருரையாற்றினார். இந்த விழாவில் திமுக சாயல்குடி ஒன்றிய செயலாளர்கள் கே.எஸ். ஜெயபாலன், டி.எம். குலாம் முகைதீன், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கன்னிராஜபுரம் தமிழ்ச்செழியன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு தலைவர் காணிக்கூர் செல்லப்பாண்டியன், மாவட்ட பிரதிநிதி பெரியநாயகபுரம் ஆர்.ஏ. லாரன்ஸ், காங்கிரஸ் வட்டார தலைவர் ஞானசேகரன், தொழிலதிபர் எஸ்.ஆர். தமிழரசன் உள்ளிட்ட பனை வாரிய தொழில்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எல்லா பொருள்களும் அதில் உபயோகப்படும். பனைமரத்தில் பனங்காய், பனம்பழம், நம்முடைய இந்த சட்டம், அப்புறம் பனை ஓலை, எல்லா அப்புறம் பனங்கல், பதநீர் எல்லா உபயோகப்படும். Yeah.